பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் இறுதி செமஸ்டர் தேர்வை நடத்தலாம். ரத்து செய்ய கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தேர்வுகளை தள்ளி வைக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. யுஜிசியுடன் கலந்தாலோசித்து புதிய தேர்வு தேதிகளை முடிவு செய்யலாம் என்றும் ஆணை. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போன்று அதிமுக தலைமையில்தான் கூட்டணி. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுகவே கூட்டணிக்கு தலைமையேற்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். எந்த தேர்தல் வந்தாலும் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை வைக்கும். கர்நாடகாவுடன் காவிரி நதிநீர் பங்கீட்டில் எவ்வித சமரசமும் செய்யப்படவில்லை. தமிழகத்திற்கு தரப்பட வேண்டிய தண்ணீரை வலியுறுத்தி கேட்டு பெறுவதாக முதலமைச்சர் உறுதி. திருவாரூரில் 3384 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாசன அமைப்புகளை விரிவுபடுத்தும் திட்டம் தமிழக அரசின் பரிசீலனையில் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருவாரூரில் வயல்வெளிகளுக்கு சென்ற முதலமைச்சர் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் உரையாடினார். முகக்கவசங்களையும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் நெற்பயிர்களின் வளர்ச்சி குறித்து கேட்டறிந்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 4897 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 39,176 ரூபாய்க்கும் விற்பனை. கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பியும் பிரபல தொழிலதிபருமான வசந்தகுமார் காலமானார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாலை 6:56 மணிக்கு உயிர் பிரிந்ததாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை. விற்பனை பிரதிநிதியாக வாழ்க்கையை தொடங்கி பின்னர் வசந்த் & கோ நிறுவனத்தை தொடங்கி வாழ்வில் உயர்ந்தவர் வசந்தகுமார். 2 முறை எம்எல்ஏவாகவும் தற்போது எம்பியாகவும் பதவி வகித்த நிலையில் மறைந்தார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவராக இருந்தவர் வசந்தகுமார் என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் மக்கள் சேவையாற்றியவர் வசந்தகுமார் என ராகுல் காந்தி புகழாரம். வசந்தகுமார் மறைவுக்கு தமிழ்நாடு ஆளுநர், முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் இரங்கல். கடினமான உழைப்பின் மூலம் வாழ்வில் உயர்ந்தவர் என தலைவர்கள் புகழாரம். வெட்டப்படும் ஒரு மரத்திற்கு பதிலாக 10 மரங்களை நடும் உத்தரவை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிருப்தி. தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய நேரிடும் என எச்சரிக்கை. செப்டம்பர் மாத ரேஷன் பொருட்களுக்கான டோக்கன்கள் நாளை முதல் வீடு வீடாக விநியோகம். செவ்வாய்க்கிழமை வரை டோக்கன்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 6 மாநில அரசுகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல். நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை தாமதப்படுத்துவது மாணவர்களின் எதிர்கால நலனை பாதிக்கும் என மத்திய அரசு உறுதி. முடிவை பரிசீலிக்குமாறு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேண்டுகோள். ஜேஇஇ தேர்வெழுதும் மாணவர்களுக்காக 10 லட்சம் முகக்கவசங்கள், கையுறைகள். தேர்வு மையங்களுக்கு வழங்க 6600 லிட்டர் கிருமி நாசினியும் தயார். பிரான்சில் இருந்து வாங்கப்பட்ட 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி இணைக்கப்படுகின்றன.
முகக்கவசம் அணிய மறுக்கும் பயணிகள் விமானத்தில் பயணிக்க தடை விதிக்கப்படும். விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. மணல் விற்பனை விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். மணல் விற்பனை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கடும் எச்சரிக்கை. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுய நினைவுடன் இருப்பதாகவும் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் எம்ஜிஎம் மருத்துவமனை அறிக்கை. வென்டிலேட்டர் மற்றும் எக்மோ கருவி உதவியுடன் உயிர்காக்கும் சிகிச்சை தொடருவதாக தகவல். சென்னை சைபர் கிரைம் போலீசாரிடம் விசாரணைக்கு இன்று 2வது முறையாக எஸ்வி சேகர் ஆஜர். தேசிய கொடியை அவமதித்த வழக்கில் நடிகர் மன்னிப்பு கோரினால் கைது செய்ய மாட்டோம் என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். உட்கட்சி தேர்தலை நடத்தவில்லை என்றால் அடுத்த 50 வருடங்களுக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக மட்டுமே இருக்க முடியும். மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் பரபரப்பு பேட்டி. முதலமைச்சர் பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சியினர் திடீர் போராட்டம். வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்த போலீசார். சென்னை தாம்பரம் அருகே 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு காரில் கடத்தப்பட்ட சிறுவன். அடுத்த சில மணி நேரத்திலேயே சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் பத்திரமாக மீட்டனர். முல்லை பெரியாறு அணையில் இருந்து வைகை அணைக்கு அதிக அளவு நீர் திறப்பு. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவும் கால்நடைகளை குளிப்பாட்டவும் தடை விதிப்பு. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கையை தமிழில் வெளியிட்டு கருத்து கூற கால அவகாசம் வழங்க கோரிய விவகாரம். மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனாவை சுட்டிக்காட்டி பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்தக்கூடாது என மனு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று 5996 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு. இதுவரையிலான பாதிப்பு எண்ணிக்கை 4,09,000 தாண்டியது. சென்னையில் இன்று 1296 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. பெருநகரில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,32,000 நெருங்கியது. ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரண வழக்கு. காதலியும் நடிகையுமான ரியா சக்கரவர்த்தியிடம் சிபிஐ விசாரணை. தேனி மாவட்டம் கம்பத்தில் தன் கை மணிக்கட்டை தானே வெட்டி துண்டாக்கிய முன்னாள் ராணுவ வீரர். கோழி இறைச்சிக் கடையில் அரங்கேறிய பயங்கரம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 34 லட்சத்தை தாண்டியது. பெருந்தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 26 லட்சமாக உயர்வு. மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 7,40,000 உயர்வு. டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பாதிப்பு தீவிரமடைகிறது. டெல்லியில் பல மணி நேரம் வெளுத்து வாங்கியது கனமழை. சாலைகள் ஆறாக மாறியதால் வாகன போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் இன்று 5752 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பினர். இன்று ஒரே நாளில் 102 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 7050 அதிகரிப்பு.
திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தில் வீதி உலா உற்சவங்கள் ரத்து. கோவில் வளாகத்திற்குள் விழாக்கள் நடைபெறும் தேவஸ்தானம் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 94,201 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு சயான் மற்றும் மனோஜ் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ஜோ பைடனுக்கு ஆதரவாக 2 நிமிட பிரச்சார விளம்பரம் வெளியீடு. ட்ரம்பை தொடர்ந்து வாக்காளர்களை கவர முயற்சி. நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்ற ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே ராஜினாமா. உடல்நிலை காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அறிவித்த அபே ஜப்பான் மக்களிடம் மன்னிப்பு கோரினார். உலகளவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,47,00,000 உயர்வு. பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து 1,71,00,000 பேர் குணமடைந்தனர். அமெரிக்காவை மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியது லாரா சூறாவளி புயல். சுமார் 6 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. அதிதீவிர கனமழையால் பெருவெள்ளத்தில் மிதக்கும் பாகிஸ்தான் நாட்டின் வர்த்தக தலைநகரம். பிஸியான சாலையான ஜின்னா சாலையில் கண்டெய்னர்கள் வாகனங்கள் மிதந்து செல்கின்றன. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை. கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். தனுஷ்கோடி முதல் குளச்சல் வரையிலான கடலோர பகுதிகளில் 9 அடி உயரம் வரையில் பேரலைகள் எழக்கூடும் என எச்சரிக்கை. இந்திய பங்குச்சந்தைகள் இன்றும் நல்ல உயர்வுடன் வர்த்தக வாரத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையில் 330 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தையில் 80 புள்ளிகளும் உயர்வு. அர்ஜென்டினாவின் வடக்கு மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணி தீவிரம். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான வனம் எரிந்து நாசம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதிகளுக்கு இடம்பெயரும் வண்ணத்து பூச்சிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்காடுகளுக்கு இடப்பெயர்வு. வசந்தகுமார் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். நண்பரின் மறைவு மிகுந்த வருத்தமளிப்பதாக ட்விட்டரில் பதிவு.